நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் தேர்தலுக்கான தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது அறிவிக்கப்படட்டும். தேர்தல் கூட்டணிக்கான பணிகளில் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் தொகுதி ஒதுக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை அவரவர் தேர்தல் பணிகளில் ஆயத்தமாகி வருகின்றனர். தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீடு, அறிக்கை தயாரிப்பது, தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவைகளுக்கு குழுக்களை அமைத்து பணியாற்ற தொடங்கியிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகிறது. திமுக கூட்டணி இந்த முறை அனைத்திலும் வெற்றி இலக்கோடு இறங்கும் நிலையில் திமுக மீதான தமிழக மக்களின் எதிர்பார்ப்பலையை வாக்குகளாக மாற்றி வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் அதிமுக களம் காண தொடங்கியிருக்கிறது. தன் பங்குக்கு பாஜகவும் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் மும்முரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் தங்கள் கட்சியுடன் யார் கூட்டணி வைக்க விரும்பினாலும் ஏற்றுக்கொள்வோம் என எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது அண்ணாமலையும் தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி தமிழகத்தில் இருக்கும் என கூறப்பட்டாலும் திமுக, அதிமுக, பாஜகவுக்கே போட்டி பலமாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி என்ற பெயரில் கட்சி தொடங்கி அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். முதல் பொதுக்கூட்டம் எந்த மாவட்டத்தில் வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் பேசி வருவதாக தெரிகிறது. விஜயின் கட்சியால் திமுகவுக்கு வாக்கு வங்கி குறையும் என அக்கட்சி தலைமை வயிற்றில் புலியை கரைத்து வரும் வேளையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன் பங்குக்கு கட்சியை தமிழகம் எங்கும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலம் பலப்படுத்தி வருகிறார். மேலும் அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு தமிழகத்தில் பாஜகவின் கை மேலோங்கி வருவது திமுக மற்றும் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கான புள்ளி விவரங்கள் பாஜகவுக்கு சாதகமாகவும் திராவிட கட்சிகளுக்கு பாதகமாகவும் அமைந்து வருகிறது. இதனிடையே திமுகவிற்கு தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் அண்ணாமலை சமரசமற்ற வீரராக செயல்பட்டு வருவதாகவும் நிச்சயம் தமிழகத்தில் இரட்டை இலக்க சதவீதம் பாஜகவுக்கு கிடைக்கும் என ஆணித்தனமாக உறுதியாக கூறியிருக்கிறார். திமுக முதலில் பாஜகவுக்கு கிடைக்கும் வாக்குகள் அனைத்தும் அதிமுகவுக்கான வாக்குகள். எனவே அவர்களுக்குத்தான் இது பேரிடியாக இருக்கும் என திமுக நினைத்தது. ஆனால் அவர்களின் நம்பிக்கையில் மண்ணள்ளி போடும் விதமாக நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதையடுத்து பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் விஜயின் ஆதரவாளர்கள் பாஜகவை நோக்கி செல்வார்கள் என்ற வாய்ப்பு அதிகமாகவே பேசப்படுகிறது. விஜயை யாரும் விமர்சிக்க கூடாது என திமுக உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது விஜயின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுகவை நேரடியாகவே விமர்சனம் செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஏற்கனவே மோடி அலை அதிகம் இருப்பதாக அண்ணாமலை கூறி வரும் நிலையில் இந்த நேரத்தில் திமுகவுக்கு தேர்தலில் யார் கை கொடுப்பார்கள் என சர்வேவில் பார்க்கும்போது விஜயின் அரசியல் வாக்குகளை மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் பாஜகவின் வாக்குகள் திமுகவை நோக்கி வர வேண்டும் என்றால் நடிகர் சிவக்குமாரின் குடும்பத்தை இறக்கினால் திமுகவுக்கு வெற்றி கிட்டும் என சர்வேவில் சொல்லப்படுகிறது. நடிகர் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி என அனைவரும் திமுகவுக்கு பல நேரங்களில் சாதகமாகவே பேசியிருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேசியுள்ளனர். குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை, விவசாயம் சார்ந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது போன்ற திட்டங்களுக்கு நடிகர் சூர்யா மற்றும் கார்த்திக் இருவரும் மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியிருந்தனர். எனவே நடிகர் சிவக்குமாரின் குடும்பத்தை தேர்தலில் நேரடியாக களம் இறக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து நடிகர் சூர்யாவுடன் பேச்சு நடத்த திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் மூலம் வியூகங்கள் வகுத்து வருவதாகவும் தேர்தல் களத்தில் சூர்யா, ஜோதிகா என அனைவருமே களம் இறக்கப்படவில்லை என்றாலும் அந்த குடும்பத்தில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவரை தேர்தல் பணியாற்றும் வேலைகளில் ஈடுபட வைக்கப் போவதாக அரசியல் வட்டாரங்களில் தற்போது முக்கிய விஷயமாக பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது.